ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பு நண்பர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பொதுவாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே சுப யோகங்கள் நிறைய கிடைக்கணும், கஷ்டங்கள் நிறைய வரக்கூடாது, லாபபலங்கள் நிறைய கிடைக்கணும். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருமே விரும்புகிறது. ஆனால் இறைவனுடைய அனுக்கிரகத்தில் நம்ம இந்த கர்மாவை அடிப்படையாக கொண்டு இந்த பூமியில் பறக்கிறப்ப நம்ம எந்த ராசியில் பறக்கிறோமோ, எந்த நட்சத்திரத்தில் பறக்கிறோமோ, அந்த ராசி அந்த நட்சத்திரத்திற்குரிய குணாதிசயங்களை கொண்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் உங்களுடைய ராசி பலனாகவும் உங்களுடைய குணாதிசயமாகவும் அமைகிறது. அதன்படி ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷபம்னு சொன்னாலே வசீகர தோற்றம், அழகாக இருப்பீங்க, நளினமான பேச்சு, எவரையும் வசீகரிக்கும் பேச்சு, தனபாக்கியம், பொருளாதாரத்தில் மேன்மை, குடும்பத்திற்காகவே வாழக்கூடிய ஒரு சுப யோகங்கள், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள். எப்படி கஷ்டப்பட்டனாலும் ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க, அது எவ்வளோ கடன் பட்டினாலும் நமக்கு கார் வாங்கணும். அந்த மாதிரி சுபயோக வாழ்வுகள் சுகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டமான வாழ்க்கையும் சுகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை படைத்த இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் ஒரு ஜாதகத்தில் நம்ம பெறக்கூடிய நேரத்தில் ஜாதகத்தில் கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதன்படி எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான், அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. அவர் உங்கள் ராசியில் இருந்து சுபஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது உங்கள் ராசிக்கு 5, 9 ஆகிய யோகஸ்தானத்தில் அமர்ந்தாலும் சரி, அல்லது உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சனி பகவானுடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுவதும் நல்லா நோட் பண்ணிக்கங்க, வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வில்லங்க வியாக்கியானங்கள் வந்தாலுமே அதனை சமாளிக்கும் ஆற்றலும் சரி செய்து கொண்டு போகக்கூடிய திறனும் உங்களுடைய குணாதிசயமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக சுக்கிரனாலே சுபகோம்பம். அப்போ எப்போயுமே ஒரு ஆடம்பர பிரியராக இருக்கக்கூடிய நீங்கள் எதையும் சாதிக்கிறதுக்கான வல்லமை படைத்தவங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் கலைத்துறை, விளையாட்டுத்துறை, கணிதத்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பாக்கியங்கள் எப்படி கிடைக்குது அப்படின்னா, முதல்ல சுக்கிரனுடைய அனுகிரகம் நல்லா வலுவாக கிடைக்குது. அடுத்து சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சனினா தொழில்காரகன், அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்ப இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே, ஏன்னா வாழ்க்கைங்கிறது பெரிய போராட்டம் பிரச்சனை தான், அவ்வளவு போராட்டம் இருந்தாலுமே அதனை எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. உங்கள் ராசிநாதனை சுக்கிரன் தான் முதல் நான் சொன்ன மாதிரி நல்ல வலுவாக இருக்க வேண்டும். அவரோடு இந்த புத பகவான், புதன் என்பது புத்தி கூர்மைக்கு அதிபதி, அவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்துட்டார்னா உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய பலனை நீங்கள் ரொம்ப 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 அருமையாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இப்போ இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த ரிஷபராசியில். அதில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு டென்ஷன், முன்கோபம் வரும். அவங்க கண்டிப்பான பேச்சு, எதை பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக இருக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும் மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அது எல்லாம் இருந்தாலும் இவங்க நம்பினவங்களுக்கு கை கொடுத்து உதவணுங்கிறதுல மிகப்பெரிய சாதனையாளர்கள். எப்படினாலும் நம்ம நம்பினவங்களை நம்ம கரை சேர்க்கணுங்கிறதுல அவங்களுடைய குறிக்கோளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் உற்றார் உறவினர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்காகவே வாழக்கூடிய வாழ்க்கை கூட அவங்களுக்காகவே சாக்ரிஃபை பண்ணுற அளவுக்கு கூட வரும். அப்பேற்பட்ட ஒரு திறமைசாலியான நட்சத்திரம்னு சொன்னோம்னா அது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் பொருந்தும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ஏன்னா உங்கள் ராசியில் 2வது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். இவங்களை பார்த்தீங்கன்னா இந்த கவர்ச்சியான பேச்சு, அவங்களுடைய கவர்ச்சியான தோற்றம், அவங்களுடைய ஆடம்பரமான செயல்கள், சொல்கள் எதையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நளினமாகவே செயல்பட்டு காரியத்தை சாதித்து கொள்வார்கள். பொதுவாக சொல்ல போனோம்னா இந்த கிருஷ்ண பரமாத்மா இருந்தால், ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவரே கிருஷ்ண பரமாத்மா தான், அவங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி நளினமாகவே செஞ்சு அவங்களுடைய காரியத்தை முடிச்சுக்கிறாங்க.
இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப இதாகணுங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள், அதன் மூலமாக எவ்வளோ வருமானம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு காரியவாதிகள் என்றால் அது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி கஷ்டப்பட்டு உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அதை எப்படி சாதுரியமாக கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆற்றல்லையே ஜெயிக்கக்கூடிய வல்லமையை படைத்தவங்க இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்காரங்க. அடுத்து மிருகசீரிஷம். எது எடுத்தாலும் டென்ஷன், கோபம், எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவசரமான தன்மை, இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அப்படிங்கிறத அதை ஆரம்பத்திலேருந்து தீர்மானம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயந்தான் செய்யணும், இப்படி தான் அதை கொண்டு போகணுங்கிறது இதை வச்சுக்கிறாங்க. எவரையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காக உண்டு. காரியவாதிகள்னு சொல்லுவோம். அதே நேரத்தை பொறுத்து தன் காரியத்திற்காக எதையும் வந்து நளினமாக அல்லது சற்று கண்டிப்புடன் செயல்படுத்துவார்கள் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அந்த பவர் உண்டு. பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம், சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் ஜாதகத்தில் மறையாமல் இருந்தால் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். அந்த லாபங்களை பூரா அனுபவிக்கிறதுக்கு இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு யோகம் உண்டு. ரிஷபராசிக்காரங்களே சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணுங்கள், சகல நன்மைகளும் நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.